ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். நிறைய மொபைல் இருக்குது, உங்களுக்கு பார்க்க கம்மியாக தெரியலாம். ஸோ எல்லாமே கீழே வேறு நிறையா இருக்குது. நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சேவர் எடுத்து காமிச்சிட்றேன். ஸோ இந்த சேவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. இதோட விலை வந்து 500. சரியா, நிறைய பேர் வாங்கிட்டாங்க. கடைசியாக ஒன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. சரியா, இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வித்தியாசமாக இருக்குது. அப்படி தானேப்பா இதில் வந்து சேவர் ட்ரிம்மர் ரெண்டும் இருக்கோ எடுத்து பார்ப்போம். பாரு, வித்தியாசமாக இருக்கா. இது வந்து கொஞ்சம் அதுலேயே பெருசு. அது 500 தான், இது 1200. இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இவ்வளோ அக்சசரிஸு, ட்ரிம்மரு, சேவரு, இது என்னதுன்னு தெரில. ஸோ இவ்வளோ இருக்குது இதில். ஃபாஸ்ட்டு, இதில் டிஜிட்டல் டைமிங்கு, ஸோ எல்லாமே இருக்குது. 3 பீஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஆமாம், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ட்ரிம்மராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சேவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது சேவரு, இது வந்து சேவருப்பா. இது வந்து ட்ரிம்மரு. ஸோ 2 in 1. இது 2 in 1 உள்ளே இப்படி பார்ப்போம். ஓகே, நல்லாயிருக்கு, பக்காவாக இருக்குது. 500 rupees தான் இது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தவிர யாராலையும் தர முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து புதுசு 1500, 2000 எம்ஐயில் விற்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா 2500 விற்கிறான். நான் எவ்வளோ தரேன்? 1200 தரேன். ஸோ எல்லாமே புதுசு தான். ஒருத்தர் யூஸ் பண்ணதை நம்ம விற்க போகிறதுடா. எனக்கு அது தேவையும் கிடையாது. அது அட்டை, அதான் ஓல்டு ஸ்டாக்கு. நம்ம யூஸ் பண்ணதை விற்றோன்னா அது அட்டை தருத்துறோம். அது அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்யவே மாட்டோம். அதில் ₹1,00,000 கிடைச்சாலும் சரி. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு, ஓல்டு ஸ்டாக், அவ்வளோதான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1200. இதோட ப்ரைஸு 500. சரியா, இது வந்து லேப்டாப்பு பெரிய லேப்டாப். இது ஆக்சுவலாக இதோட லேப்டாப்போட விலை வந்து பார்த்திங்கன்னா கேமிங் லேப்டாப்பு. இதோட ரேட்டு வந்து 28,500, 28,500. இது வந்து பார்த்திங்கன்னா ரைசான் வந்து என்னது, ஹெச்பியில் வந்து ரைசான் 5ன்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஒரு லேப்டாப்பு, கேமிங் லேப்டாப்பு. இதுக்கான ஒரிஜினல் சார்ஜர் கூட இங்கே தான் இருக்குது. சரியா, இதோட ஜிபி ரேம் வந்து எவ்வளோ போடுறாரு இங்கே பாருங்க, ரைசான் 3000 சீரீஸ். இது மெமரிக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 16 ஜிபின்னு நினைக்கிறேன், இல்லை 8 ஜிபி ரேமு, 1 TB SSD இருக்குது. ஸோ SSD வந்து பார்த்திங்கன்னா 1 TB கொடுத்துருக்கான். ஏங்க 1 TBனா எவ்வளோ தெரியுமா? 1 TB SSD விலைக்கு வாங்கணுன்னா 8000 கொடுத்து நீங்கள் வாங்கி ஆகணும். ஒரு இது SSDயே 8000 மதிப்புள்ள SSD இருக்குது, 1 TB இருக்குது. அது இல்லாமல் வந்து NVIDIA கிராஃபிக்ஸ் இருக்குது, அதே மாதிரி AMD Radeon கிராஃபிக்ஸ் இருக்குது. இதோட ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரியா, NVIDIA கிராஃபிக்ஸு, அப்புறம் AMD Radeon கிராஃபிக்ஸு. ஸோ எல்லாமே டோட்டலாக ஹெவி டியூட்டியாக செம்ம தரமாக இருக்குது. லேப்டாப்பு 28,500, அதாவது 28,500. செகண்ட்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. கண்டிஷன் சூப்பராக இருக்குது, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். கண்டிஷன் சூப்பராக இருக்குது, ஸ்டாண்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 28,500. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு வந்துடுவோம். மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடாத மொபைலுங்களை ஒரு 3 மொபைல் இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்தானுங்க, அது 3ஐயும் போட்டுருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 தானே, இது 14? ரைட், ஓகே. 13 128 பிங்க் கலரு, 26,000, 26,000. இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டு. டிஸ்பிளே எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, மொபைல் வந்து பேட்ரி பேக்கப் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லு தம்பி. 89 இருக்குது பஸ். 89நாலே செம்ம. அதே மாதிரி 128 ஜிபி பேட்ரி வந்து வேற ஒரு மொபைல்லேருந்து எடுத்து போட்டிருக்காரு மொபைலோட. ஆனால் மொபைல் நல்ல பேட்ரி ஹெல்த் எவ்வளோ காட்டும்? 89. ஆனால் ஒரு புது ஒரிஜினல் பேட்டரியாக வேற ஒரு மொபைல்லேருந்து எடுத்து போட்டிருக்காரு. சரியா, எவ்வளோ? ஆமாம், யூஸ்டுன்னு காட்டுது. பேட்ரி யூஸ்டு, ஆனால் 89. மொபைல் நல்ல தரமாக இருக்குது பஸ். இது விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26,000, அதாவது 26,000. சரியா, 26,000க்கே நம்ம கொடுக்குறோம். இது வச்சிரு
சில்லறையும் இல்லை கொள்றையும் இல்லை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடிமாடுன்னு சொல்லுவோம்ல, ஒரு பொருள் வந்து அடிமாட்டுக்கு கிடைக்குதுன்னா அதை யாராவது விடுவோமா? அதே மாதிரி தான் இந்த ஃபோனு. எவ்வளோ தெரியுமா? 11,000. 11,000 அந்த ஆள் ரேட்டா நம்ம ரேட்டா? ஒன்றும் புரியலையே. அப்போ 1000 கம்மி பண்ணினா அந்த ஆளுக்கு 11 இல்லைப்பா, 12,000 போடுப்பா. நீ வேறு, அப்புறம் நம்ம கை காசு போக போகுது. 12,000 போடு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவர் வந்து 1000 கம்மி பண்ணி போட சொன்னார். அவர் ரேட்டுன்னு இருக்குல்ல, இப்போ நம்ம கை காசு போயிடும்ல. 12,000 தெரியாமல் போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடாது, ஆனால் நடந்துச்சு, கோச்சிக்காதீங்க. 12,000 அது 12,000. ஏன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து 11,500 கொடுக்கணும். நம்ம அதையே வந்து வீடியோவாக போடுறதுக்கு பதிலாக அதோட 500 கம்மியாக போட்டிருக்கோம். ஸோ 12,000 என்ன மொபைல்ன்றதை கொஞ்சம் இருங்க விலைக்கு சொல்கிறேன், எழுதி முடியும். செம்ம ஒருத்துப்பா. எவன் பார்த்துறா? சாம்சங் கேலக்ஸியில் என்ன மாடல் இது? ஃப்ளிப்பு 5 உங்களுக்கு வந்து யார் தருவா சொல்லுங்கள்? 12,000. அது 6 அது. ஆமாம், இது வந்து ஃப்ளிப்பு 5 12,000. டிஸ்பிளேல வந்து ஒரு கோடு இருக்குது பாருங்கள், நடு சென்டரில் ஒரு கோடு இருக்குது. சரியா? தெரியுதா? ஆமாம் சார், உள்ளே போய் சின்ன வைங்களேன், உள்ளக்க உள்ள அந்த ஸ்ட்ரெயிட் டிஸ்பிளே மண்டையை போட்டால் கூட நீங்கள் வந்து இந்த மொபைலை வச்சு ரொம்ப காலத்துக்கு யூஸ் பண்ண முடியும். இதோட விலை எவ்வளோ தெரியுமா? இப்போ இது எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? ஜெட் ஃப்ளிப் 6 நம்மளே போட்டிருக்கோம். எவ்வளோ போட்டிருக்கோம்? 52,000 போட்டிருக்கோம். 52,000னா இதுக்கும் அதுக்கு எவ்வளோ? ஒரு 10,000 குறைச்சி செகண்ட்ஸாக இருக்குல்ல. இப்போ 40,000 கிடைக்கும். இது 40,000 ஃபோன். இது செகண்ட்ஸில் சொல்கிறேன். 40,000 விற்கக்கூடிய ஃபோனு உங்களுக்கு 12,000 கொடுக்குறோம். சரியா? மொபைல் நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. ஆனால் பிளாக் டாட் உருவாயிடுச்சு. இங்கே பிளாக் டாட்டு, இங்கே பிளாக் டாட்டு, ஒரு கோடு இருக்குது. ஸோ இந்த கோடு வந்து இது ஃபுல்லாக ஆகிடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு நான் இதை கழிச்சிட்டு தான் உங்களுக்கு விலையே போட்டிருக்கேன். வெறும் 12,000. இதுக்கு பேர் தான் அடிமாட் விலைன்றது. 12,256 ஜிபி. எவ்வளோ பார்த்தீங்களா? 12 GB ரேமு, 256. அதை காமிச்சிரு. இல்லை காமிச்சிரு, மக்களுக்கு காமிச்சிருப்பா. நம்ம சில நேரம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இங்கே பாருங்க, 8-256. நாங்கள் தான் தப்பாக சொல்லிட்டோம். 8 GB ரேம், 256. மொபைல் உண்மையிலே செம்மையான மொபைலு, கெத்தான மொபைலு. வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு லக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,000, 12,000. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு மொபைல் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கேட்டு அழுத்து போயிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் காசு போட்டார், வாங்கிட்டார். ஸோ அப்படின்னும் போது நான் என்ன சொல்லணும்? கேட்குறவங்ககிட்ட இல்லைங்க வித்தாச்சுக்கன்னு தான் சொல்கிறோம். அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டாப்புல. பட் ஆனால் வாங்கினேன் பார்த்துங்க, கடையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கங்க. அன்னைக்கு கூட ஒருத்தன் பூட்டை உடைச்சிட்டான் நம்மளை. இல்லை கேள்விப்பட்டேன். அதெல்லாம் பார்த்துங்க. உங்களை நம்பி தான் பஜாரை விட்டுட்டு போகிறோம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கணும். சரியா? 100க்கு கால் பண்ணுங்கள் எதாவது ப்ராப்ளம்னா. நீங்கள் போய் சண்டை போடாதீங்க. ரூபா தரவா? ரூபா இப்போ எப்படி தர முடியும்? வீடியோ போட்டுட்ருக்கேன், அப்புறமா வாங்க. சரி, பார்த்து உடம்பை பார்த்துங்க. உடம்பு ரொம்ப டல்லாக இருக்குது. சரி. தண்ணி அடிக்கிறீங்களா? தண்ணிலாம் சாப்பிட்றது இல்லைல்ல? சரி. நான் வருவேன் நைட்டு, நானே வருவேன். சரி. ஆமாம். சரி, ஓகே. அப்படியா? அப்பா இது அப்படியா? சரி வாங்க, ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன், இப்போ என்னால் எடுத்து தர முடியாது. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் ஒன்று. இது ஆக்சுவலாக இது ஏதோ சொல்ல வந்தால் இப்போ இடையில ஒருத்தர் வந்து இப்போ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. நிறைய பேர் கால் பண்ணாங்க பஸ் இந்த மொபைலுக்கு. அவர் வந்து என்ன பண்ணார், இங்கே MI 12 Pro இருக்குல்ல,
அதை நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டார். சரி ஓகே மறுபடியும் போடுறேன். இது ஒருத்தர் வந்து பாவம் அந்த மனுஷன் கெஞ்சினார், நான் கொடுக்க முடியாமல் போச்சு. இல்லைங்க கொடுத்துட்டேங்கண்ணே. இல்லைங்க ப்ளீஸுங்க, நான் 3 வருஷமாக வீடியோ பார்க்குறேன், 4 வருஷமாக பார்க்குறேன். சரி ஓகே என்ன பண்ணுற, கிடைக்கிறது தான். ஏதாவது திருநெல்வேலி அல்வாவா இல்லை இது பிரியாணி யாருக்கு கிடைக்கணுமோ. அதான் நம்ம இப்போ அதான் ஆம்பூர் பிரியாணி இது. ஆமாம் அவன் 15,000 ரூபா போட்டிருக்கான், ரொம்ப நாளாக போட்டு வச்சுருக்கான். சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான், 12,000 ரூபா போட்டிருக்கோமா. 12,000 ரூபா 8256. உண்மையிலே தரமாக இருக்குது. அந்த வீடியோ வேணான்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப கேட்டார்ல, வேணும்னு கேட்டார்ல, அவர் வேணால் பார்த்துட்டு கேட்கட்டும், இல்லாட்டி வேறு யார் வேணாலும் பார்த்துட்டு கேளுங்க. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒருக்கா செக் பண்ணி காமிச்சிடுவேன், கேமராலாம் செக் பண்ணி காமிச்சிடு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், நத்திங் 1 8GB ரேமு 256. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், அதான் எவ்வளோ 12,000 ரூபா, 12,000 ருபீஸ். கேமராலாம் நறுக்குன்னு இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. சரியா, ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஓகே ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து விலையை குறைச்சிட்டாப்புல தம்பி முக்காப்லா வந்து இதை கொஞ்சம் குறைச்சிருக்காப்புல. எவ்வளோனா 7,500 ரூபா ஆக்கியிருக்காரு. விவோ V21 5G மொபைல், 8GB ரேம் 128. சரியா, விவோ V21 5G மொபைலு, 8GB ரேம் 128 ஒன்லி மொபைலு, செம்ம தரமாக இருக்கும். 7,500 ரூபா, அதாவது 7,500. 5G மொபைலு பார்த்துக்கங்க, யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க. ஏன்னா 8,000 ரூபா போடும்போதே கேட்டாங்க. பட் ஆனால் நம்ம சில நாளில் கால் எடுக்க முடியாமல் போயிடுச்சுல, ஒரு நாள் 2 நாளில். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் கால் அட்டன் பண்ணிடுவேன். நாளைக்கு வருவேன். நாளைக்கு ஒரு 6 மணி வரையும் இருப்போம்னு நினைக்கிறேன். 5:30 6 மணி வரையும் தான் இருப்போம். ஸோ மத்தியானம் ஒரு 12 1 மணிக்கு தான் வருவோம். ஸோ அந்த டைமிங் பார்த்துட்டு நீங்கள் என்ன இதுன்னு கால் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் 8. இதுவும் ஒரே ஒரு லைனு தான். சரியா, 70,000 ரூபா 65,000 ரூபா ஃபோன். இது கூகுள் பிக்சல் 8 என்ன ரேட் விற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும். 42,000 ரூபா ஃபோனு. எவ்வளோ தரோன்னா 16,000 ரூபாய்க்கு தரோம். 8/128. 8/128 12/128 சரியாக தெரில. இந்த இதுங்க செக் பண்ணி பார்த்துருவோம். மா 8/128 தான் இது. 16,500 16,500. ஒரே ஒரு கோட் இருக்குது. கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. மொபைலில் ஒரு கேமரா மட்டும் செக் பண்ணி காட்டிடுவேன். ஸோ கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. மொபைலும் தரமானது. ஒரு கோடு இருக்குது 16,500, அதாவது 16,500. இது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. இது வாங்கினதை நம்ம இங்கிட்டவங்கள வச்சுருவோம். வாங்கினது காசு கொடுத்துட்டாப்ல, அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா MI 14CB. இன்றைக்கி கூட 2 பேர் கேட்டாங்க, பட் ஆனால் வரல. சரியா, இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000, 25,000 ரூபா. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 8GB ரேமு 256. மொபைலுக்கு வந்து வாரண்ட்டி இருக்குது. இன்னும் எவ்வளோ வாரண்ட்டி இருக்குன்றது, எவ்வளோப்பா வாரண்ட்டி இருக்குது? 3 மந்த் என்னமோ வாரண்ட்டி இருக்குது. மொபைல் புதுசாக இருக்குது பாஸ். ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கிடையாது. சரியா, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆமாம், எல்லாமே வேறு லெவல் ஃபோனு. 60,000 ரூபா ஃபோனு, உங்களுக்கு தெரியும். சிபி 8256 பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. ஸோ விலை வந்து 25,000, 25,000 ரூபா. இது வந்து ஒருத்தர் காசு போட்டுட்டு இப்படிதான் சில விஷயம்லாம் ஏன் தான் பண்ணுறாங்கன்னு தெரில. காசை போட்டு வேணான்றாரு. ஏன் வேணான்றாரு, எதுக்கு வேணான்றாருன்னு அப்புறமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு பெருசாக இருக்க, சின்னதாக இருந்தால் நல்லா இருக்குன்றாரு. டென்ஷன் ஆகுது. இதனால் எனக்கு என்னென்னா, இது மாதிரி ஒன்று வாங்கினா நான் என்ன ஒன்று வாங்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஓகே தெளிவாக இருந்தால் வாங்குங்க பாஸ். வாங்கிட்டு யோசிச்சுட்டு, நம்ம தான் சொல்லிட்டோம் இதில் வந்து பிளாக் டாட் இருக்குது, இது வாட்டர் லாக் இருக்குது.
வேறு ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 3GB ரேமு, 32GB. இங்கே டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருச்சு, அதை கூட நான் பிச்சு போட்டேன். ஏன்னா நான் கிளாஸ் உடஞ்சிருக்குன்னு சொல்லிடுவாங்கன்னு. ஆனால் வந்து இதோட விலை வெறும் 3000 ரூபா, 3000 ருபீஸு. 3000 ருபீஸ்க்கு யார் வேணாலும் வாங்குவாங்க, புரியுதா? 3000க்கு வந்து டேப் கிடைக்குமா? அதுவும் சிம் கார்டு போடுறது. மொபைலே வாங்க முடியாது 3500 ரூபாய்க்கு. இந்த டிஸ்பிளேயே 4000 ரூபா. டிஸ்பிளே மாற்றணும்னு போனீங்கனாலே 6000 ரூபா 7000 ரூபா கேட்பான். ஸோ மொத்தத்தில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 3000 ரூபா தான். உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னு ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் A78ன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்பிளே வந்து மாற்றிருக்காங்க. 6000 ரூபா தான் இது. 8128 5G மொபைலு, 6000 ருபீஸு. 6000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 5G மொபைலு, 8128. ஸோ 6000 ரூபாய்க்கு இது ஒரு வர்த்தான மொபைல் தான். டிஸ்பிளே சேஞ்ச் இல்லைன்னு சொல்ல. 6000 ரூபாய்க்கு 5G மொபைல் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு 5000 ரூபாயில் இப்போ மொபைல் இருக்கா, விலை கம்மியில் 5G மொபைல் என்ன இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா, அதில் பார்த்துட்டு இருக்கிறத கேளுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்களுக்கு இதோட வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. இப்படியே அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் ஆகும். கடைசியில் அவங்க வாங்க போகிறதில்ல, நம்மளுக்கும் டிஸ்டர்ப் தான், வேறு வேலையை பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அது மாதிரி இருக்கனால நம்ம வந்து முன்னாடியே தவிர்த்துறது. அதனால் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டு வீடியோவில் இருக்கிற பொருள் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தால் காசு போட்டுட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை கொரியர் போட சொன்னால் கொரியர் போட்டு விட்ருவோம். இது வந்து ஐஃபோனில் வந்து 14 ப்ரோ மேக்ஸ். இது ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸு, 256GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்துருவோம். இருங்க, 100. பேட்ரி வந்து 100. பேட்ரி வந்து மொபைல் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இதில் என்ன ஏதோ மாற்றிருக்காங்களா, கொண்டிருக்காங்களா என்னன்னு சொல்லுப்பா. 42000 ரூபா தான் போட்டிருக்கு. 40 டிஸ்பிளே மாற்றிருக்கா? ஓகே. டிஸ்பிளே வந்து மாற்றிருக்கு. அன்னோன் பாட்டு. பேட்ரி வந்து ஜென்யூன் ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட இது. சரியா? விலை வந்து 42,000. இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், நாளைக்கு காலையில் வரேன்னு இருக்காரு. ஸோ பார்ப்போம் யார் வராங்கன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நான் போட மறந்தே போயிட்டேன். இப்படி தான் ஏதாவது ஒன்று நம்ம டக்குன்னு மறந்துடுறோம். விவோவில் வந்து பார்த்திங்கன்னா விவோ V50 புதுசே வாங்கி 4 நாள் தான் ஆகுது. ஒரு கஸ்டமரு வாங்கிட்டு 4 நாளில் இந்த மொபைலை நம்மகிட்ட விற்கிறாப்புல. எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 40,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. 41 தெரில, ஆனால் 40,000 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கியிருப்பார். இப்போ தொழில்நுட்பம் சிஸ்டமேட்டிக் உள்ளது. விவோ V50 இப்போ எவ்வளோ தெரியுமா கொடுக்குறாரு? 30,500, அதாவது 30,500க்கு கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு 10,000 ரூபா 4 நாளில் நஷ்டப்படுறாங்க. 11,000 ரூபா லாஸ் ஆகுறாங்க. மொபைல் வாங்கி 4 நாள் தான் ஆகுது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இப்போ தம்பி காமிப்பாத அந்த வாரண்டிலையும் காட்டும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலே வந்து 15 நாளைக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணாங்க. சரியா? அதனால உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. என்னப்பா கேமரா சுமாராக இருக்குது. நம்ம கேமரா ஒரு நிமிஷம் சரி தொடச்சிட்டு போடுறோம். அப்பா இது கரெக்டாக தானே இருக்கு பாரு. கரெக்டாக தான் இருக்கா? ரைட், ஓகே. இந்த பாருங்க, ஏப்ரல் 29ஆம் தேதி. இன்னைக்கு தேதி எத்தனைப்பா? மே 3 தானே. 4 நாள் ஆச்சு கரெக்டாக. அடுத்த வருஷம் வரையும் வாரண்டி இருக்குது. பில்லு இருக்குது. நான் வந்து இதை காமிக்கிறது இல்லை, பில்லு வச்சுருக்கேன், என் ஃபோனில் தான் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜிபி அது? 512GB 12GB ரேமு, 512GB ஸ்டோரேஜ்.
விலை எவ்வளோ 30,500 10,000 உங்களுக்கு லக்கு. ஸோ நம்ம ஷோரூம் வச்சுருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே உள்ள கடைக்காரனை கூப்பிட்டு இது மாதிரி 1000 கம்மி 32,000 சொன்னால் கூட அவன் உடனே கையில் இருந்து காசை கொடுங்கன்னு வாங்கிட்டு ஓடிடுவான். ஏன்னா அவன் வந்து 35 ரூபாய்க்கு அவனால் விற்க முடியும். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, அவனுக்குன்னு ஒரு டீலர்ஷிப் இருக்கும். ஸோ அதை வச்சு அவன் வேலையை முடிச்சிருவான். புதுசில் உங்களுக்கு வாங்கி 4 நாள் தானே ஆகுது. 4 நாளில் அவன் என்ன இருக்குது, புது ஃபோன்பா இது, வாங்கி 4 நாள் தான் ஆகுது. பில்லு இருக்குது சார், நான் பொய் சொல்லலை, பில்லு என் ஃபோனில் தான் இருக்குது, உங்களுக்கு நான் அனுப்பி விடுவேன். நீங்கள் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக பில்லு இருக்குது. அந்த இது அதெல்லாம் தைரியமாக வாங்குங்க. எந்த இஎம்ஐ கிடையாது, எந்த ஒரு லுஸ்க்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் கேரண்டி, மொபைல் வாரண்டி இருக்குது, 12 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம், வாரண்டி இருக்குது. ஸோ தெளிவாக இருக்குது, தைரியமாக கால் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30,500, 30,500. ஆக்சுவலாக இது தான் போட்டிருக்கணும், ஞாபகம் இல்லை, இங்கே ஒரே கன்ஃபியூஷன் அதுங்களை போட்டுட்ருக்கேன். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ எட்ஜ் 50 அல்ட்ரா 5G மொபைல். ஸோ மோட்டோ எட்ஜ் 50 அல்ட்ரா 5G மொபைலு. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காருன்னா 38,000 இது. சரியா? ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எவ்வளோப்பா ஜிபி இது பாரு. இது ஆன்லைனில் நீங்கள் எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்துக்கோங்க. 12GB ரேமு, 512GB. இப்போ அதுவும் 12GB ரேம் தான், 512GB தான், விவோ V50. ஸோ இது பார்த்தா அது பெட்டர் இல்லை உங்களுக்கு. கம்பெனி வேறையாக இருந்தால் கூட இது வந்து 38,000. அது எவ்வளோ போடுறோம், 30,500. இன்னும் எதுன்னு யோசிச்சுக்கோங்க. நான் ஒன்றும் ஆமாம், இதுவும் 12 512 தான், அதுவும் 12 512 தான். விவோ V50யும் 12 512 தான். ஸோ என்ன எதுன்னு யோசிச்சு சொல்லுங்கள். அதுக்குள்ளே அடுத்ததுக்கு போயிடலாம். சூடு அப்புறமா சார்ஜ் போட டைமில் அப்புறம் ரொம்ப நேரமாயிரும்டா. மணி இப்போவே வந்து எத்தனைன்னு தெரில. சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃப்ளிப் 6 இது 5G மொபைலு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வாரண்டி இருக்குது, பில்லு இருக்குது, இன்னும் 6 மாதம் 7 மாதம் வாரண்டி இருக்குது. 12,256, 51,500. சரியா? 51,500, 51,500. கூகுள் பிக்சல் 6a 5G மொபைல் தான் இதுவும். சரியா? இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 இது. 13,000 பாக்ஸு மொபைலு எல்லாமே இருக்குது. 13,000 தரோம். நல்ல கண்டிஷனில் இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. ஒரிஜினல் டிஸ்பிளே, சர்வீஸ் போகாதது. 16,500. மோட்டோ G85. இதில் வந்து கோடு இருக்குது டிஸ்பிளேயில். 7,500. இன்னைக்கு கூட ஒன்று 11,000 ஒன்று விற்றோம் நாங்கள். ஸோ 6 மாதம் வாரண்டி உள்ளது, அது போயிடுச்சு. இது வந்து அதுக்கு முன்னாடியே வந்துச்சு. இது 8,128 மோட்டோ G85 5G மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர்லாம் கிடையாது, ஒன்லி மொபைல் தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 7,500, அதாவது 7,500. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 12R உங்களுக்கு வந்து ஜிபி 8,128. விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000, 24,000. பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டோடு இருக்குது. வாரண்டி இன்னும் 4-5 மாதத்துக்கு இருக்குது. சரியா? அடுத்ததாக மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17,000, 17,000 இது வந்து OnePlus 12. இதோட ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12,256, 42,500. இன்னும் 6-7 மாதத்துக்கு வாரண்டி இருக்குது. 8 மாதம் என்னமோ வாரண்டி இருக்குது. என்னப்பா வர மாட்டேங்குது. ஒயிட் கலர் பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42,500, 42,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 மினி. இப்போ இங்கே உட்காந்துக்கடா டே, நீ பாட்டுக்கு போயிட்டேன்னா அப்புறம் எவனா தூக்கிட்டு போயிட போகிறான். ஐஃபோன் 12 மினி 64GB. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,000. காரணம் என்னென்னா வந்து இது போர்டு கம்ப்ளைண்ட்டா இல்லை பேட்ரி கம்ப்ளைண்ட்டா என்னன்னு தெரில. ஆனால் வந்து சார்ஜ் வந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஒரு ஏறுது, அப்புறம் கொஞ்சம் நேரம் யூஸ் ஆகுது, அப்புறம் டப்புன்னு ஆஃப் ஆயிடுது. பேட்ரி தான் ப்ராப்ளம்னு சொன்னான் அவன். நமக்கு தெரில. அகாவோ 9,000க்கு தரோம் உங்களுக்கு. அது என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா மொபைல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கெஸ்ஸு தான் எல்லாமே. என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸு.
ஒரு குத்து மதிப்பு தான் சரியா. அதனால வந்து உங்கள் கையிலேயே சாய்ஸ் கொடுத்துட்றான். சாம்சங் கேலக்ஸி S22 16,000 16,000. ஸோ 8,128. என்னப்பா இங்கே உட்காந்து கேட்ட அப்படின்னு தூக்கிடுவானுங்க. ஸோ இதோட விலை 16,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து SE 5G மொபைலு 14,000 64 GB. சாம்சங் கேலக்ஸி A34 இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,500 8,128. கீழே போன் இருக்குப்பா, தள்ளி கீழே விழுந்துற போது பார்த்துக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ 23,500. பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு சரியா, வேறு ஒரு இஷ்யூன்னு இல்லைன்னு நினைக்கிறேன். $256. பேட்ரி ஹெல்த்து 86. 23,500 23,500. ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ. OnePlus 70 வந்து ஏற்கனவே போட்டு நாக்கு தள்ளி போச்சு 11,000. ஐஃபோன் XR 10,000. ரெட்மி வந்து 3,300. ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு 512 GB 31,000. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 12 மினி தான் 128 GB. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000. இது நல்லா இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான், பட் ஆனால் செகண்ட்ஸ் பயங்கர செகண்ட்ஸாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 11,000. இல்லை 11,500. A34 சாம்சங் A34 11,500. இது நத்திங் 15,000. இது 12 ப்ரோ 22,500. ஐஃபோன் 12 ப்ரோ 256. இது வந்து சாம்சங்கில் வந்து A35. இது மறந்தே போயிட்டேனே. ஸோ இது என்ன மாடல்னு நீங்கள் பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எனக்கே மறந்துடுச்சு, இப்போ டைம் இல்லை. 21,500. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் போட்டிருந்தேன் இதில். ஸோ இதில் வந்து 5 மொபைல் போட்டிருந்தாங்க. அதாவது ஐஃபோனில் வந்து XS துபாயிலேருந்து கொண்டு வந்திருக்காப்புல. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 32 GB 5,000 rupees 100% பேட்ரி ஹெல்த்து. புதுசு துபாய், சிங்கப்பூர், மலேசியாவில் இன்னும் வந்து ஐஃபோனை வந்து புதுசு விற்கிறான், பழைய மாடல்லாம் விற்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அங்கே போனவங்களா இருந்தால் தெரியும் சரியா. அதே மாதிரி S20 FE 8,000. ஓப்போ ரெனோ 7 11,000. OnePlus Nord CE 6,500. S21 FE 7,500 ஒரு கோடு இருக்குது. ஐஃபோன் XS Max XS 256 11,500. மோட்டோ 7,000. டேப் ஏற்கனவே ரொம்ப நாளாக இருக்குது, பேக் அது இது ப்ராப்ளம் இருக்குது, அதான் டிஸ்பிளேல ப்ளூ டாட் இருக்குது 6,000. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் S23 Ultra 34,500. இது என்ன மாடலு? ஐஃபோனில் வந்து 14 ப்ளஸ் 256 24,000. 34,000. ஏன்னா தூரமாக இருக்கும், கண்ணு வேறு தெரிய மாட்டேது. ஓகே. ஸோ OnePlus வந்து 11R 16,500. OnePlus 70 8,000. ஐஃபோனில் வந்து 16 ப்ளஸ்ஸு 63,000. அவ்வளோதான் பஸ், இதோட வீடியோ முடிச்சிட்டோம் சரியா. நான் கிளம்ப வேண்டியதான் இனிமேல் வேலை. ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வருவேன், மத்தியானத்துக்கு மேலே வருவேன். ஸோ கிளம்ப வேண்டியதான். இது துறப்பா, இதை அவ்வளோ எடுத்து வை, போகலாம். பக்கம் பக்கத்தில் கடையெல்லாம் அடைச்சிட்டாங்களா? இப்போ இங்கேயே அப்லோட் பண்ணிட்டு போயிடுவோமா? நேற்றுலாம் அப்லோடே ஆகலடா. அப்படி இல்லையே பாபு, இப்போ டிவியில் இல்லைடா, நேற்று டிவி பார்த்தோமே ஃபுல்லாக. டிவிலாம் அங்கே நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு, என்னன்னு தெரியல, டவுன்லோடே ஆகலை. இங்கே கொண்டு வந்து கூட
அப்புறம் இங்கேயும் ஒரு லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் முடிஞ்சால் இப்போவே அப்லோட் பண்ணிக்குவோம். ஏன்னா அவன் நாளைக்கு நைட்டு பார்க்குறவங்க இருக்காங்க நிறைய பேர். நம்ம என்னமோ தெரில, நீங்கள் வீடியோ இவ்வளோ ரசித்து பார்க்குறீங்க, சந்தோஷம். ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து சொல்கிறாங்க சில பேர், பாய் நாங்கள் ஒரு வீடியோ விட மாட்டோம் பாய் அப்படின்றாரு ஒருத்தர். ஆனால் சத்தியமாக நான் இது போட்டு போகிறதோடு சரி, நான்லாம் இந்த வீடியோவை பார்க்குறதே இல்லை.